பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று பிரமாணிக்கமாக வாழ தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். பிரமாணிக்கம் என்பது மனிதனின் உள்ளமும் வெளிப்புறமும் ஒன்றுபட்டு இயங்கும் உயர்ந்த பண்பு ஆகும். அது ஒருவரின் குணநலனின் அடிப்படை தூண். மனிதன் பேசுவது, சிந்திப்பது, செயல்படுவது இம்மூன்றும் ஒன்றோடு ஒன்று பொருந்தி இருந்தால் அதுவே உண்மையான பிரமாணிக்கம். பணம், பதவி, புகழ் போன்றவை காலத்தால் மாறக்கூடியவை. ஆனால் பிரமாணிக்கம் என்ற மதிப்பு ஒருவரை என்றும் உயரத்தில் நிலைநிறுத்தும். மகத்தான தலைவர்கள் பலரும் தங்கள் வாழ்க்கையில் பிரமாணிக்கத்தையே அடிப்படையாக கொண்டு உலகுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்துள்ளனர். முதலாவதாக உண்மை பேசும் துணிவு. பிரமாணிக்கத்தின் முதல் முக்கிய அம்சம் எந்த சூழ்நிலையிலும் உண்மையை பேசும் துணிவு. உண்மை பேசுவது எளிதல்ல. பல நேரங்களில் அது நம்மை சிரமத்திற்கு உள்ளாக்கலாம். ஆனால் உண்மை பேசாத வாழ்க்கை அமைதியற்றதாகும். தேசபிதா மகாத்மா காந்தி அவர்கள் சத்தியமே இறைவன் என்கிற நிலையில் அவரின் வாழ்நாள் முழுவதும் அவர் உண்மையையே ஆயுதமாக கொண்டு போராடினார். அவர் நடத்திய சத்தியாகிரக போராட்டம் உலகுக்கு உண்மையின் சக்தியை உணர்த்தியது. உண்மை பேசும் ஒருவரை மக்கள் நம்புவார்கள். அந்த நம்பிக்கைதான் ஒரு சமூகத்தின் உறுதியான அடித்தளம். வீட்டிலும் கல்வியிலும் பணியிடத்திலும் உண்மையை நிலைநிறுத்தும் போது நமது குணநலன் வளர்கிறது. இன்று நவீன உலகில் போட்டி அதிகம். வெற்றி பெற பலர் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்க முயல்கின்றனர். ஆனால் உண்மையான வெற்றி பிரமாணிக்கத்தால் மட்டுமே கிடைக்கும். பொய்யால் கிடைக்கும் சாதனை தற்காலிகம். உண்மையால் கிடைக்கும் சாதனை நிலையானது. பிரமாணிக்கத்தின் இரண்டாவது முக்கிய அம்சம் கொடுத்த வாக்குறுதியை காக்கும் பொறுப்பு. ஒருவர் கூறியதை செய்வது, செய்ததை சொல்வது என்ற ஒற்றுமை அவசியம். ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் கேரக்டர் இஸ் லைக் a tree and reputation like its shadow என்று கூறுகிறார். மரம் இல்லாமல் நிழல் இருக்க முடியாது. அதுபோல குணநலன் இல்லாமல் புகழ் நிலைக்காது. ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் அடிமைத்தனத்தை ஒழிக்க எடுத்த முடிவு. பல சவால்களை எதிர்கொண்டாலும் தனது வாக்குறுதியை காத்து நிறைவேற்றிய சிறந்த உதாரணம் அது. வாக்குறுதியை காக்கும் மனிதன் மீது சமூகத்துக்கு நம்பிக்கை ஏற்படும். ஒரு மாணவன் தனது இலக்கை அடைவதற்காக கடினமாக உழைக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் அதனை கடைபிடிக்க வேண்டும். ஒரு தொழிலாளர் தனது பணியை நேர்மையாக செய்ய வேண்டும். ஒரு தலைவன் தனது மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். பொறுப்புணர்வு இல்லாத சமூகம் விரைவில் சிதறும். ஆனால் பிரமாணிக்கம் கொண்ட மனிதர்கள் உள்ள சமூகம் வளர்ந்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக சுயநலமற்ற சேவை மனப்பான்மை. பிரமாணிக்கத்தின் மூன்றாவது முக்கிய அம்சம் சுயநலமற்ற சேவை. உண்மையான பிரமாணிக்கம் தன் நலனுக்காக அல்ல, பொது நலனுக்காக செயல்படுவதில் வெளிப்படும். சுயநலமற்ற சேவை மனப்பான்மை ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. பிறருக்காக உழைப்பது, அவர்களின் நலனுக்காக சிந்திப்பது, சமத்துவத்தை பேணுவது இவை அனைத்தும் பிரமாணிக்கத்தின் வெளிப்பாடுகள். ஒரு ஆசிரியர் மாணவர்களின் எதிர்காலத்தை எண்ணி உழைப்பது, ஒரு மருத்துவர் நோயாளிகளின் நலனை முதன்மையாக கருதுவது, ஒரு அரசியல்வாதி மக்களின் நலனை பாதுகாப்பது இவை அனைத்தும் சுயநலமற்ற சேவையின் உதாரணங்கள். பிரமாணிக்கம் என்பது வெறும் சொல் அல்ல, அது வாழ்வியல். உண்மை பேசும் துணிவு, வாக்குறுதியை காக்கும் பொறுப்பு, சுயநலமற்ற சேவை மனப்பான்மை, இந்த மூன்று அம்சங்களும் ஒருவரின் வாழ்க்கையை உயர்வுற செய்கின்றன. பணம், அதிகாரம், புகழ் ஆகியவை ஒரு நாள் மறைந்து போகலாம். ஆனால் பிரமாணிக்கம் கொண்ட மனிதனின் பெயர் என்றும் நிலைத்திருக்கும். இன்றைய இளைஞர்கள் இந்த உயர்ந்த பண்பை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அப்போது அவர்கள் மட்டுமல்ல, சமூகமே முன்னேறும். காரணம், எல்லா முன்னேற்றங்களுக்கும் அடிப்படை நற்பண்பே.
அந்த நற்பண்புகளில் சிறந்தது பிரமாணிக்கம். காரணம், சமூகத்தின் அடிப்படை அழகான குடும்பம் நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரமாணிக்கம் அவசியமாக இருக்கின்றது. மனித உறவுகளிலே, குடும்ப உறவுகளிலே பிரமாணிக்கமின்மைதான் பல்வேறு சிக்கல்களுக்கு காரணமாகவும் அமைகின்றது. எனவே பிரமாணிக்கத்தின் அம்சங்களை உணர்ந்து கொண்ட நாம் இந்த சமூகத்தின் அடிப்படை அழகான குடும்பத்தை கட்டி எழுப்பவும், குடும்ப உறவுகளிலே நாம் நிலைத்து வளரவும் பிரமாணிக்கத்தை வாழ்வாக்குவோம். அதற்கு நாம் அனைவரும் உண்மை, பொறுப்பு, சேவை ஆகிய மூன்றையும் வாழ்க்கையில் கடைபிடித்து நம் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம்.